உள்ளே போகும்போது டைம் என்னன்னு பாருங்க, 1:33 PM. வெளியே வரும்போது டைம் என்னன்னு பார்ப்போம். இது வாங்கலாமா, இது வாங்கலாமா, இது வாங்கலாமா, இது வாங்கலாமா, இது வாங்கலாமா? இந்த சோஃபாவோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பார்த்தியா இந்த குஷனில் ஹார்ஸ் போட்டிருக்காங்க, ஏன்னு சொல்லு. போடலன்னா அது கோச்சிக்கும், அதனால தானே. எங்கே போனாலும் இந்த ஆஃபீஸ் செட்டப் பார்த்தாலே ரொம்ப பிடிச்சி போயிடுது. இங்கே கூட வந்து ஒர்க் பண்ணணும் தான் தோணுது அவனுக்கு. ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு குட்டி லைஃப் இன் சிட்னி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஆஸ்திரேலியாவோட ஐக்கியா வாசலில் தான் நின்றுட்டு இருக்கோம். நீங்கள் புது வீடு வாங்கியிருக்கீங்களா, இல்லை உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எங்கே வாங்கலான்னு தேடிட்டு இருக்கீங்களா, இல்லைனா ஆஸ்திரேலியா ஐக்கியாக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். தேங்க்யூ. நம்ம ஐக்கியாக்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் வெளியே போகணுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே போனால் தான் உண்டு. ஏன்னா உங்கள் மனசை கவர மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் உள்ளே இருக்குது. அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டைமை மறப்பீங்க, அப்புறம் உங்களை மறப்பீங்க, அப்புறம் இந்த ஐக்கியாவுக்கு ஏன்டா வந்தோன்றதே மறந்துட்டு வேறு ஏதோ வாங்கிட்டு இருப்பீங்க. அவ்வளோ அழகாக உள்ள நிறைய திங்ஸ் இருக்குது. என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த லைட் நல்லா இருக்குல்ல, வாங்கலாமா? பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. ஆமா கரெக்டா பெட்டர் மாஸ் லைட் மாதிரியே தான் இருக்குது. இந்த பழைய மாடல்ல இருக்கு அழகா. இங்க வா. ஏன் இப்ப பத்தியா செரி பிளாசம் லேட்டன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. சைனீஸ் நியூ இயர் போகுதுல, நல்லா நினைக்கிறேன். அந்த தீம்ல செட் பண்ணிருக்காங்கல்ல, நல்லா இருக்கு. இங்க பத்தியா இந்த குஷன்ல ஹார்ஸ் போட்டிருக்காங்க, ஏன்னு சொல்லு. போடலன்னா அது கோச்சிக்கும், அதனால தானே. இல்ல, சைனீஸ் நியூ இயர் வந்து இந்த வருஷம் ஹார்ஸ் நியூ இயர், அதுக்காக அந்த தீம் மேட்ச் பண்றதுக்காக ஹார்ஸ் போட்டுருக்காங்க. ஓ, அந்த தீமுக்காகவா? இது ஹார்ஸ் நான் சொல்லி தான் உனக்கு தெரியும். இங்க பாருங்க, அப்படியே திரும்பினா கலர் கலரா விதவிதமா நிறைய சோஃபா இருக்கு. எல்லாரும் அங்க சோஃபால உட்காந்து இது நம்மளுக்கு செட் ஆகுமா, கம்ஃபர்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கும் எல்லா சோஃபாலையும் உட்காந்து பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால செம்மையா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 4 பேர் கூட உட்காரலாம். இந்த சோஃபாவோட பிரைஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சோஃபாவா ஒரு $1000 இருக்குமா? சோஃபா பாரு, நல்லா பார்த்துட்டு சொல்லு. ஓகே, $1000 ஃபிக்ஸ்டு. $1000 பார்த்துடலாமா எவ்வளோன்னு? ஓகே, இங்கே வா. 1899 ஒன்லி. நான் சொன்னதை விட டபுள் மடங்கா. அப்படி இங்கே உட்காரலாம். அப்போ இது வேறு இருக்குது, இதை பின்னாடி போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே சாஞ்சிட்டு உட்காந்துட்டு ஒரு பெரிய டிவி பார்க்கலாம். இதில் குட்டி லைஃப் இன் சிட்னியோட வீடியோ பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? நீ பார்த்துட்டு இருக்கியே, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? இவங்களா? இவங்களுக்கு தெரியாதா? இவங்க தான் மோனலிசா. இல்லை, இவங்க பேர் தான் வந்து தி கேர்ள் வித் தி பேர்ல் இயரிங். காதில் பாரு கம்பல் போட்டிருக்காங்களே, பேர்ல் கம்பல். பேர்ல் கம்பல் எங்கே காட்டு? அது இருக்கு பாரு. அதனால இவங்க பேரு கேர்ள் வித் பேர்ல் இயரிங், மோனலிசா கிடையாது. அப்போ இவங்க பேர் என்னது? இவங்க பேர் கிடையாது, இவங்க பேரே வந்து கேர்ள் வித் பேர்ல் இயரிங் தான். அடிச்சு விடு. இங்கே வாங்க, இதை நோட் பண்ண. இந்த டேபிள் இருக்கா? ஆமாம். ஓகே, இந்த டிவி யூனிட்டு இது இப்போ நம்ம பிக்கப் பண்ணோம்னா இங்கே கிட்ட வா. இங்கே போட்டிருக்கு பாரு, பிக்கப் திஸ் ப்ராடக்ட் செல்ஃப் சர்வ் ஃபர்னிச்சர். இங்கே போட்டிருக்கு பாரு, aisle 15 அண்ட் லொக்கேஷன் 5. இங்கே போனால் இந்த ஐட்டமை நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஐட்டம்லையும் அது போட்டிருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். இந்த டேபிள் பாரு, உள்ள ஸ்டோரேஜ் இருக்குது டேபிள்குள்ளே. பத்தியா ஹைட் பண்ணி. ஓ சூப்பர். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் திருக்குள்ளே போட்டுருங்க. இங்கே பாருங்க, கிட்ஸ் ரூம் போகிறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. கிட்ஸ் அப்படியே இந்த வழியாக மேலே கீழே போயிட்டு வந்துக்கலாம். கிட்ஸ் ரூம் கீழே பாருப்பா. ஓ, ஒரு டாக் ரூம் வேறு இருக்குது சின்னதா. ஓ, இந்த குட்டி ஸ்பேஸில் என்னென்னலாம் வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சுருக்காங்கப்பா. இங்கே ஒரு சூப்பரான ஐட்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. வாங்க, பசங்களோட பேகை மாட்டிக்கலாம். ஸ்வெட்ரு, சின்ன கண்ணாடி, ஸ்கூலுக்கு போகும்போது ரெடி ஆகிறதுக்கு. அப்படியே ஷூவு, ஸ்கூலுக்கு போகும்போது ரெடி ஆகும்போது தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயே வச்சுருக்காங்க. பார்த்தியா எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வைக்கலான்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், வெல்கம் டு அவர் ரூம். 35 மீட்டர் ஸ்கொயர் வீட்டுக்கு முன்னாடி நின்றுருக்கோம். இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ கம்சியாக இருக்குது. அப்படி தான் நினைக்கிறீங்க? இருங்க நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், சோஃபா. ஒரு மேஜிக் பண்ணுவோம்.
இங்கே பாருங்கள், ஒரு மேஜிக் பண்ணி காட்டுவா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இதை பாருங்கள், இது இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், இங்கே அழகாக ஒன்று வருதா? இது வச்சிட்டோன்னா இது டெஸ்க் மாதிரி ஆகிடும். அப்படியே ஒரு சேர் போட்டு நம்ம உட்காந்துன்னு ஒர்க் கூட பண்ணலாம். அப்புறம் அழகாக மடித்து இப்படி வச்சிட்டோன்னா காம்பேக்டாக இருக்கும், இடம் அடிக்காது. இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், $349. இங்கே பாருங்கள், இதான் கிச்சன். இங்கே சமைக்கலாம், சாப்பிட்லாம். கிச்சன் சமைக்கலாம், சாப்பிடலாம், வறுக்கலாம், பொரிக்கலாம். இங்கே பாருங்கள், லுக் இன்சைட், உள்ளே திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒன்றும் இல்லைங்க, குப்பை தொட்டி தான் இருக்குது. இங்கே பாருங்கள். ஓ மை காட், அங்கே பாருங்கள், யாராவது காஃபி குடிச்சு போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்ப்போமா? இங்கே பாருங்கள், நெஜ குப்பை தொட்டின்னு நினச்சிட்டு யாரோ அவங்க சாப்பிட்டதெல்லாம் இங்கே போட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மொத்த செட்டப், இந்த கிச்சனோட செட்டப்போட விலை வந்து பார்த்தீங்கன்னா $5,668. என்ன இன்க்ளூடட்னு போட்டிருக்காங்க பாருங்கள். கேபினெட்ஸ், ஃப்ரண்ட்ஸ், ஹேண்டில்ஸ், ஒர்க் டாப், இன்டீரியர் ஃபிட்டிங். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது வந்து $4,774. இந்த லைட்டிங்லாம் இருக்குங்களா, அந்த லைட்டிங்லாம் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அது ஒரு $268. ஸோ கம்ப்ளீட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா $10,710. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், கம்ப்ளீட் ப்ரைஸ். இந்த காசை கொடுத்தீங்கன்னா மொத்த செட்டப் இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்துடும். எங்கள் டெலிவரி சர்வீஸ் கூட இருக்குது. டெலிவரிக்கு $59 வாங்குறாங்க. பாருங்க, இதான் பெட்ரூமு. அது பெட்ரூம். படுக்கலாம், உறங்கலாம், தூங்கலாம். கரெக்டா சொன்னேன். அப்பா நல்லா மெத்துன்னு இருக்கு, அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, ஷூ ரேக்கு. இந்த ஷூ கேபினெட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஷூஸ், செப்பல்ஸ்லாம் வச்சுக்கலாம். அப்படியே க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். அப்படியே உள்ளே பாருங்கள், அப்படியே அடக்கமாக இருக்குது, வெளியே தெரியாது. இதோட விலை $179.96 ஒன்லி. பாருங்கள், 180 போட்டிருக்கலாம், ஆனால் இது எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், 4 சென்ட் தான் கம்மி. இங்கே பாருங்கள், வார்ட்ரூப் வித் மிரர், அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சைடு பாருங்கள், திறந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுது அழகாக. இங்கே ஷர்ட்லாம் மாற்றிக்கலாம். இங்கே கீழே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. வாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் பார்ப்போம். ஷவர் ரூம். இங்கே பாருங்கள், ஹேண்ட் ஷவர். இங்கே பாருங்கள், இந்த ஷவர் இருக்குது. இங்கே இன்னொரு ஷவர் இருக்குது. டேப்ஸ் இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா டாய்லெட் சீட். இதுதாங்க நம்ம ஷவர் ரூம். ரொம்ப பசிக்குது, டயர்டும் ஆயிடுச்சு, சாப்பிட்லாம் வாங்க. இங்கே என்ன மெனு இருக்குன்னு பார்ப்போம். ஷாப்பிங்க்கு ட்ராலி பார்த்துருப்பீங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு ட்ராலி ஃபஸ்ட்டு டைம் நான் இங்கே தாங்க பார்க்குறேன். இங்கே ஃபுட்டையும் ஷாப்பிங் தாங்க பண்ணணும். நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டு எல்லாத்தையும் இந்த ஷாப்பிங் ட்ராலியில் வச்சுக்கலாம். மெனுஸ் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்தது, ப்ரைஸும் டீசெண்டாக தாங்க இருந்தது. அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் ஒரு இட்டு பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச ஃபுட்டை ஒன்று ஒன்றா நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு தேவையான ஃபுட்டை இப்போ எடுத்துட்டோம். அப்படியே இங்கே போயிட்டு செக் அவுட்டில் பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்போ இந்த ஃபுட் கோர்ட்டில் 100-200 பேருக்கு மேலே உட்காந்து சாப்பிட்லாம் போலியே, ரொம்ப பெருசாக இருக்குது. நான் வந்து மஃபின்னு, சாக்லேட் ப்ரௌனி, அப்புறம் ஆப்பிள் கேக்குன்னு ட்ரை பண்ணேன். எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து $2ங்க, காஃபி பார்த்தீங்கன்னா $3.5. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொதல் தடவை மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து ரீஃபில் பண்ணும்போது எத்தனை தடவைனா ரீஃபில் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். இங்கே நம்ம சாப்பிட்ட பிளேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு தனியாக இங்கே ஒரு செக்ஷனே வச்சுருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே அதை எடுத்துகிட்டு போய் க்ளீனிங்க்கு போட்டுருவாங்க. இந்த செக்ஷனையும் அவங்க நல்லாவே ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாங்கங்க. இங்கே ஃபுட்டு மட்டும் இல்லைங்க, கிட்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய கேம்ஸும் இருக்குது. இங்கே பாருங்கள், கிட்ஸ்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை வந்து செல்ஃப் சர்வீஸ் பாயிண்ட்டு. ப்ராடக்ட் எதாவது சர்ச் பண்ணோம், அதோட ப்ரைஸ் எதாவது தெரியணும்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கீழே வந்து அதோட ப்ரைஸ் என்னென்னு காமிச்சிடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, இங்கேருந்து நீங்கள் டாய்லெட்ஸ் போகணும், இல்லைனா ரெஸ்டாரண்ட் போகணுன்னா இங்கே மேப் இருக்குது பாருங்கள். இந்த மேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ நான் இங்கே டாய்லெட்ஸ் கிளிக் பண்ணேன்னா
இங்கே பாருங்கள், இங்கே நான் இருக்கிறேன். ஆனால் டாய்லெட் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ அது எனக்கு வந்து அது எங்கே இருக்குது, எங்கே என்னென்ன இருக்குதுன்னு காட்டுது. இங்கே பாருங்கள், கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே வேவே காமிக்குது. இந்த வேவ் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே போனோம்னா அப்படியே இங்கே போயிடலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன் ஃபார் த கஸ்டமர்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷனில் தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், அழகாக க்யூட்டாக ஒரு ஐட்டம் கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து கிட்ஸ் பைனாக்குலர். என்ன தெரிகிறது? நல்லா ஜூம் பண்ணி கிட்டவே தெரியுது. ஒரு ஐட்டம் இருக்குது $25 அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ரைஸ் நல்லாவே இங்கேருந்தே தெரியுது. ஸோ ஒரு நியூவாக அந்த ஐட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வாங்கிக்கலாமா? என்ன நான் உன்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் பேபி சேஞ்சிங் டேபிள். இந்த குழந்தைக்கு டயப்பர் மாற்றுறது எல்லாமே இங்கே போட்டுட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே அடியில் வந்து ஸ்டோரேஜ் எல்லாமே வச்சுக்கலாம். அந்த டயப்பர் பேக்ஸு, வைப்ஸு எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து கேபினெட் மாதிரி ஸ்டோரேஜோடவே வருது. சில மாடல்ஸு அழகாக இருக்குது. ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சுக்கலாம் போல் குழந்தைங்களுக்கு. குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு சின்னதாக பாத் டப் இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. இதோட விலை $15. இங்கே பாருங்கள், இன்னொரு க்யூட்டான ஐட்டம். இந்த கிட்ஸ் விளாட்றதுக்கு சின்னதாக ஒரு கிச்சனே இருக்குது பாருங்கள். குட்டியாக இண்டக்ஷனு, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சிங்க்கு, டேப்பு, கிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோவேவ் அவன், கீழே ஒரு ஸ்டோரேஜு. கரெக்டாக கிட்ஸ் சைஸுக்கே இருக்குது. சூப்பராக இருக்குது. இதை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. இந்த கேம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் இதை விளையாடி பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வார்ட்ரோபை நீங்களே டிசைன் பண்ணலாம். இங்கே ஒரு சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு உங்கள் வார்ட்ரோப் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஐக்கியாவில் பாருங்கள், இந்த மேட்ரஸ் செக்ஷன் நம்ம அப்படியே கடல் மாதிரி இருக்குது. இது நம்ம அங்கே தாண்டி வந்துட்டோம். அங்கே உள்ளே போனால் இன்னும் நிறைய இருக்குது. ரொம்ப நேரம் நடந்து இந்த பெட்டை பார்த்தாலே இங்கே அவங்க வச்சுட்டு இருந்த செட்டப் ரூம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு வீடு நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு பெட்ரூம் நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. இங்கே உங்களோட ட்ரீம் கிச்சனை நீங்களே டிசைன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தது. கிச்சனில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கணும், எங்கே இருக்கணும் எல்லாமே நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். உங்கள் கிச்சனுக்கு தேவையான அனைத்து ஐட்டம்ஸும் இங்கே இருக்குங்க. இங்கே கிச்சன் செட்டப்ஸும் அழகழகாக டிசைனாக இருந்ததுங்க. அதை பார்த்தோம் எனக்கு நம்ம வீட்லேயும் இதே மாதிரி கிச்சன் செட்டப் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சுங்க. நடு கிச்சன் நின்று பெரிய செஃப் மாதிரி சமைக்கிற மாதிரி இருக்குது. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் மச்சி. யூடியூப் வீடியோ இந்த சமைக்கிறவங்களாம் இப்படி தான் எடுப்பாங்க போல். சென்டரில் இந்த டாப் இருக்குது. இங்கே நின்று சமைச்சிட்டு பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது. இங்கே நின்று வீடியோ எடுக்கலாம், நல்லா அழகாக இருக்கும். ஆமாம், கிச்சன் இருக்குது. ஃப்ரிட்ஜு எங்கே பார்ப்போமா? வாங்க. இந்த பாருங்க, கம் இன்சைட். கடல் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரிட்ஜு, ஆனால் இருக்கிறதே தெரில. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜோட ரேட்டு $1399. அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான குக்கிங் பேனு, இந்த குண்டா, அண்டா எல்லாமே இந்த கீழே இருக்க செக்ஷனில் இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், ஆஃபீஸ்க்கு இல்லை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு கட்டி கொடுக்குற மாதிரி நிறைய கண்ணாடி பாக்ஸஸ் எல்லா சைஸ்லேயும் இங்கே இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், குட்டியாக ஒரு டர்ன் டேபிள். இதை அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா ஃபுட்டு உங்கள் கைக்கே வந்துடும். இங்கே பாருங்கள், ஃபுட்டை மெஷர் பண்ணி சாப்பிட்றதுக்கு மெஷரிங் ஸ்கேலு. இங்கே நிறைய வெஜிடபிள் கட்டிங் போர்ட்ஸ் இருந்ததுங்க. நல்லா கனமாகவும் இருந்தது, டிஃப்ரெண்ட் சைஸு ஷேப்லலாம் இருந்தது. இது சமைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 2026 இப்போ தான் வந்திருக்கு இல்லையா, அதனால் அங்கே நிறைய நியூ அரைவல்ஸ் இருந்ததுங்க. இங்கே நம்ம சோஃபாவுக்கு முன்னாடி போடுற மாதிரி இல்லைனா வீட்டுக்கு நடுவில் போடுற மாதிரி நிறைய டிசைனாக ரக்ஸ் இருந்ததுங்க. தொட்டு பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. ஐக்கியாவில் இந்த பேக்ஸ் ரொம்ப ஃபேமஸுங்க. இது வந்து வீடு காலி பண்ணும் போது திங்ஸை போட்டு எடுத்துன்னு போகிறதுக்கு, நீங்கள் வெளியே போகும்போது ஷாப்பிங்க்கு எடுத்துன்னு போகிறதுக்கு நிறைய ஹெவியான ஐட்டம்ஸ் இதில் போடலாங்க. நல்லாவே தாங்குங்க இது. ஸோ நீங்கள் ஐக்கியாவுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இதை வாங்கிட்டு போயிடுங்க. இப்போ நம்ம வந்து லைட்டிங் செஷனுக்கு வந்திருக்கோம். பார்க்கவே எல்லாமே சும்மா சூப்பராக இருக்குது. இதை மட்டும் உங்கள் வீட்டில் மாட்டினீங்க வச்சுக்கோங்களேன், உங்கள் வீடு சும்மா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆகிடுங்க. இங்கே க்யூட்டாக சின்ன திங்ஸ் கூட இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், இந்த சென்டட் கேண்டில் வந்து ஜஸ்ட் 90 cents தான். இதை நான் வாங்கி யூஸ் பண்ணேன். டீசெண்டான ஸ்மெல் தாங்க, நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கார்டன் செஷனுக்கு வந்திருக்கோம். நான் கூட எல்லாமே வந்து ரியல் பிளான்ஸ் தான் நினச்சேன். ஆனால் இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸும் இருக்குது. ஆனால் கண்டே பிடிக்க முடியலங்க, எது ஆர்டிஃபிஷியல் எது வந்து ரியல்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், குட்டியாக 2 பிளான்ட் இருக்கா. இதில் வந்து எது ஆர்டிஃபிஷியல் எது வந்து ரியல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மேலே ஷோரூமில் பார்த்த எல்லா பீஸுமே வந்து இங்கே தாங்க இருக்கும்.
நீங்கள் வாங்கணுன்னா இங்கே தான் வந்து பிக்கப் பண்ணணும். நம்ம செக் அவுட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போவோமா? வாங்க, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இந்த ஷோரூமில் வச்ச டிஸ்பிளே பீசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே கம்மி விலையில் சேல் பண்ணுவாங்க. இந்த சேர் பார்த்தீங்கன்னா $299, ஆனால் $199 தராங்க. இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா $949, ஆனால் உங்களுக்கு வந்து $599க்கு தராங்க. நீங்கள் ஐக்கியா போனீங்கன்னா இந்த செக்ஷனை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக நம்ம ஷாப்பிங்கை முடிச்சுட்டு செக் அவுட்டுக்கு வந்துட்டோம். டைம் என்ன ஆச்சுன்னு இந்த பில்லை போட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன். ஒரு வழியாக ஐக்கியா உள்ள நம்ம ஃபுல்லாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் டைம் என்னாச்சு, 9:02. கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் நம்ம ஷாப் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், கடையவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வெளிலே வந்தோம். என்னடா சொல்ற? விடிய விடிய அங்கே இருந்தியா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பட்டா.